கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இன்றைய தினம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதற்காக கிறிஸ்து இயேசு உங்களை அழைக்கிறார். காத்துக்கொள்வேன், உங்கள் சிந்தைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்றாரு. சிந்தைகள்னா எங்க இருந்து வருது? இருதயத்தின் நோக்கங்கள். இருதயம்னா என்ன? நமக்கு எல்லாமே தெரியும். மகா திருக்குள்ளதும் கேட்டுள்ளதுமா இருக்கிறது நம்ம பைபிளில் படிக்கிறோம். இருதயத்தின் சிந்தனைகளை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு பைபிளில் ஒரு கொஸ்டினே இருக்கு, ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்கிறதுக்கு. அப்ப அந்த இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கணும்? தேவ சிந்தனையால் நிரப்பப்பட்டதாக இருந்தா தான். ஆனால் தான் சொல்றாரு, நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன், உங்கள் சிந்தைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன், காத்துக்கொள்வேன்னு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலிருந்து உங்கள் சிந்தைகள் தேவனுக்கு பிரியமானபடியே இருக்க போகிறது. தேவன் உங்கள் சிந்தைகளை பாதுகாத்து பிதாவுக்கு நேராக அதை திருப்ப போகிறார். கர்த்தருக்காக நீங்க ஓட போகிறீங்க. கர்த்தரோட சிந்தையே உங்களிடத்தில் இருக்க போகிறது. இதைத்தான் சொல்றாரு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது. அப்படின்னா இது நடக்க போகிறது. எப்ப? நம்ம தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் தேவனை தேடும் பொழுது. அப்பொழுது அப்படின்றதோட அர்த்தம் அதுதான். அப்பொழுது இப்ப தேவனை நம்ம அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அதன்படி நான் நடப்பேன்னு ஒரு முடிவு எடுக்கும் போது, கர்த்தாவை இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்ல ஆண்டவரே, போட்டும் ஆண்டவரே, ஆனா இன்றைய தினத்திலிருந்து நான் உண்மை பற்றிய அறிவில் வருவேன் ஆண்டவரே. நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை நான் உண்மட்டை கேட்டு தெரிந்து கொண்டு நான் அதன்படி நடப்பேன் ஆண்டவரே. என் சுயத்தின்படி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஒரு சின்ன வேலைனா கூட நான் என் சுயத்தின்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு உங்களின் விருப்பத்தின்படி தான் ஆண்டவரே நான் நடப்பேன் அப்படின்னு என்னைக்கு நம்ம முடிவு எடுக்கிறோமோ அப்போ முடிவெடுக்க அந்த தருணத்தில் இருந்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பாதுகாத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். அப்ப இதுக்கு ஒரு மெயினான காரியம் என்னன்னா, நம்ம தேவனை பற்றிய அறிவுல வளரணும். தேவனை பற்றிய அறிவுலன்னா என்ன? நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகளாகப்பட்டு, நமக்காக மரித்த இயேசுவை பற்றிய அறிவு. எதுக்காக அவர் பூமிக்கு வந்தார், எதுக்காக அடிகள் பட்டார், எதுக்காக அவமானங்கள் பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக என்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நம்ம அதை புரிந்து கொள்வதே கிடையாது. நம்ம இஷ்டப்படி நடந்துகிட்டே இருப்போம். நம்ம சுயத்தின்படி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். நடந்தா ஏதாச்சும் ஒரு தப்பாயிடுச்சுன்னா உடனே தன்னோட தவறுகள் எல்லாமே கூட இருக்கவங்க மேலே, அவங்களால் அப்படி ஆயிடுச்சு, இவங்களால் அப்படி ஆயிடுச்சு, அந்த பையன் தான் அப்படி என்னை கெடுத்து, அந்த பிள்ளை தான் என்னை கெடுத்துருச்சு, நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம அடுத்தவங்க மேலே நம்மளுடைய தவறுகளை எடுத்து வைப்பவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம்மளுடைய தவறுகளுக்காக கிறிஸ்து இயேசு பலியானார், நம்மளுக்காக அடிகள் பட்டார். இதுதான் தேவனை பற்றிய அறிவு. யாராச்சும் ஏற்றுக்குவீங்களா? அடுத்தவங்க தவறை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? உங்கள் பிள்ளைகள் பண்ணாலுமே அதை ஏற்றுக்கொள்வது மிக மிக அரிது. ஏன் இதெல்லாம் நான் செய்வேன், ஏன் அவை பண்ணதுக்கு நான் இந்தியா கஷ்டப்படணும், இப்படி தான் நம்மளோட சிந்தனைகள் ஓடுகிறது. ஆனால் பரலோக பிதா தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக நம்மளுடைய பாடுகளை அவர் அனுபவிப்பதற்காக, நம்ம பண்ண தவறுகளுக்காக தண்டனை அவர் பெறுவதற்காக அவர் வந்தார். இதுதான் கிறிஸ்து இயேசுவை பற்றிய சிந்தை. அப்போ கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுன்னா அதுதான். அப்போ நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக வேதனைகள் பட்டு, அறிந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது, அப்பொழுது அறிந்து கொள்ளும் அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் அப்படின்னா என்ன? உலக ரீதியான புத்தியிலாலாம் தேவ சமாதானம் கொடுக்க முடியாது. இது எல்லா புத்திக்கும், நம்மளுடைய சுய சிந்தனைக்கு சுய அறிவுக்கு மேல்பட்டது தேவ சமாதானம், தேவனுடைய அறிவு. நம்மளால அதை எட்டி கூட பார்க்க முடியாது. அதில் போய் நம்ம அது நிழலில் போய் வேணால் நம்ம பங்கு பெறலாமே தவிர அதை நம்ம என்னென்ன அறிந்து கொள்ளவே முடியாது. அதை ஆராய்ந்து அறிய முடியாத ஒரு காரியம். ஆனால் தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான, நம்மளால் யோசித்து கூட நினைத்து கூட பார்க்க முடியாத தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆட்கொள்ள போகிறது. எப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியம் பாருங்க. தேவன் தெரிந்த சிந்தையை உங்களை ஆட்கொள்ள போகிறது. இன்றைய தினத்திலிருந்து, இந்த நேரத்திலிருந்து, கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்திலிருந்து உங்களோட சிந்தைகள் தேவனுக்கு பிரியமான சிந்தைகளாக மாறப்போகிறது. எப்படி? தேவனுடைய சிந்தையே உங்களில் இருக்க போகிறது. தேவன் செய்த காரியங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க.
தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இடத்தில் இருக்கிறது. தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால் தான் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும் என்று பவுலடிகளார் பிலிப்பியர்கள் இந்த நிருபத்தில் எழுதுகிறார். இதே தான் நமக்கும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளப் போகிறது. உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளப் போகிறது. உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆட்கொள்ளப் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்காக நம்மளை நாமே தேவனிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே ஏசுவே, நாங்கள் உண்மை பற்றிய அறிவிலே வளரும்போது தகப்பனே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் எங்களை நிரப்புவேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் உண்மை நோக்கி உமது சிந்தையால் நிரப்பப்படும் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே ஏசுவே. உமது எண்ணத்தால் உமது சிந்தையால் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் நிரப்புவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே நோய்வாய்ப்பட்டு பலவீனப்பட்டு இருப்பவர்களை உமது கருத்திலே தருகிறோம் அப்பா. உமது ரத்தத்தை அவர் மேல் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, பரிபூர்ண விடுதலை இந்த நொடி பொழுதிலே அவர்களுக்கு கிடைத்து விட்டதற்கான நன்றி ஆண்டவரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ற வாக்கு அவர்கள் சுத்தமாட்ட மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.